மாசற்ற மகர ராசி மகர லக்ன நேயர்களே, குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். இந்த பகுதியில நாம உங்களுடைய உருவ அமைப்பை பத்தி பார்க்க போறோம். உங்க கண்கள் எப்படி இருக்கும்? அப்படியே எங்க ஒரு ஆழத்துல இருக்கிற மாதிரி பார்ப்பீங்க. அப்படி உள்ள போயிருக்கும். அந்த மாதிரி கண்கள் ஆழத்துல அப்படியே அந்த குழி விழுந்து இருக்கும். அதனால கண்களை சுத்தி உள்ள பகுதிகள் வந்து நீங்க நல்லா கவனிக்கணும். அடிக்கடி கண்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஆனா பார்வையெல்லாம் நல்ல துல்லியமான பார்வை. காதுங்க வந்து நீண்டு நல்லா விரிந்து இருக்கும். காது லேசா நுனியில மடங்கி இருக்கும். உங்க மூக்கு நல்ல நீளமா இருக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் மூக்கு. மகரத்தோட ஸ்பெஷல் அது. நல்ல நீளமான மூக்கு, நடுவுல கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். அந்த 1/3 கீழே. அழுத்தம் திருத்தமா நிதானமா பரபரப்பு எல்லாம் பேசுவீங்க. பேச்சு வந்து நல்ல அழுத்தம் திருத்தமா இருக்கும். எவ்வளவு வேகமா பேச வேண்டிய பேச்சா இருந்தாலும் அப்படி நிதானமா பரபரப்பு இல்லாம அப்படியே ரொம்ப ரொம்ப சுலுவா பேசுவீங்க. ஆனா பேச்சுல உறுதி இருக்கும். அந்த காரியத்தை சாதிக்கிற உறுதி வந்து பேச்சுல இருக்கும். அந்த பேச்சு வீணான பேச்சா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுனா அதுல ஒரு காரியத்தை சாதிக்கணும். அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல சனி பகவான் கெட்டிருந்தா மட்டும்தான் எலும்புக்கு ரொம்ப தொந்தரவு இருக்கும். குறிப்பா மகரத்துக்கு சனி நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. அது அப்படி இல்லைன்னா எலும்புல பிரச்சனை வந்துடும். பற்கள்லயும் பிரச்சனை வரும். பற்கள்ல எனாமல் போயிடும். பற்கள்ல எனாமல் போயிருந்தாவே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு சனி ஜாதகத்துல கெட்டு போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு பற்கள்ல எனாமல் போனாலும் அந்த சனியோட பலம் குறையுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்வை கீழ் பார்வையா இருக்கும். மேல் பார்வையா இருக்கும். பார்வை கொஞ்சம் கீழே இருக்கும். அது மாதிரிதான் உங்க பார்வை இருக்கும். உங்க கழுத்து பகுதி வந்து நல்லா நீண்டு இருக்கும். கழுத்து பகுதி வந்து நல்லா நீண்டு இருக்கும். உங்க முடி வந்து அப்படியே தடிப்பா இருக்கும். நல்லா அபரிமிதமான முடி வளர்ச்சி. ராசி நல்லா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சி அப்படி இருக்கும். முடிக்கு விளம்பரமே படுத்தலாம் அவங்கள வச்சு. அந்த மாதிரி ராசி நல்லா அமைஞ்சதுன்னா சனி பகவானே முடிதான் அழகா வளர்த்து விட்டுருவாரு. அபரிமிதமான முடி வளர்ச்சிருக்கும் ராசி நல்லா இருந்துச்சுன்னா. தலை நீண்டு இருக்கும். நெற்றி விரிந்து இருக்கும். உயர்ந்து இருக்கும். நெற்றி மட்டும் தனியா உயர்ந்து இருக்கும், விரிந்து இருக்கும். இது ரொம்ப திங்க் பண்ற மாதிரி நெற்றில அப்படியே ஆழ்ந்த கோடுகள், அந்த சுருக்கம் இருக்கும். ரொம்ப ஒரு சிந்தனையாளர் போல இருக்கு, பெரிய ஆராய்ச்சியாளர் போல இருக்கு, சிந்திச்சுட்டே இருப்பாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நெத்தியில அந்த சுருக்கம் இருக்கும். கன்னங்கள்லயும் சுருக்கம் இருக்கும் அல்லது பல்ல இருக்கும். சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஆனா முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு கவலைக்குறி தோற்றம், கவலைக்குறி மாதிரியே இருக்கும். கவலை இதா இருக்க மாதிரி அந்த குறி காட்டும் முகம். ஏதோ கவலையில இருக்காரு போல இருக்கு அப்படி மாதிரி மூஞ்சி அப்படி பாவனை காமிக்கும். ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி பாவனை வெளி தோட்டத்துல வச்சிருப்பீங்க. அல்ல கால் பாதங்கள் நல்லா அகலமா இருக்கும். தோள்கள் நல்லா விரிஞ்சிருக்கும். உடல் வந்து மெலிந்துதான் இருக்கும். ரொம்ப மெதுவாதான் உடல் வளர்ச்சி இருக்கும். டக்குன்னு அபரிமிதமான உடல் வளர்ச்சி இருக்காது. மெலிந்து இருக்கும். அப்படியே போக 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 அப்படியே நல்ல வளர்ச்சி வரும். ரொம்ப சதப்பட்டுள்ளவங்களாவோ குண்டாவோ இருக்க மாட்டீங்க. மெலிஞ்சுதான் இருப்பீங்க. எலும்புக்கு கொஞ்சம் சதை பூசி இருக்கிறோம். சிம்ம மாதிரி ரிஷப மாதிரி ரொம்ப சதை பூசி இருக்காது. தனுசு மாதிரி. கடகராசி சின்ன வயசுல இருந்த மாதிரி ரொம்ப அப்படி காத்தடிச்சா பறக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. எலும்பு இருக்கும். எலும்புல கொஞ்சம் சதை பூசி இருக்கும். ஆனா சாலிடான உடம்பு, திடமான உடம்பு. 16 வயசுக்கு மேலதான் டக்குன்னு ஹைட் ஆயிடுவீங்க. வயது ஏற ஏறதான் உடல் வளர்ச்சி அதிகமாயிட்டு இருக்கும்.
ஆனா கள்ளங்கபடம் இருக்காது உங்ககிட்ட. பேசிடுவீங்க, ஆனா கள்ளங்கபடம் இருக்காது. ஆனா டக்குன்னு ஏதோ தமாஷ் பேசுற மாதிரி சில வார்த்தைகள் அதிகமா பேசுறீங்க. ஆடம்பரம் இல்லாத உடைகள் தான் உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சங்கோச்சப்படுவீங்க. கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அங்க பின்தங்கி இருப்பீங்க. நீங்க இருக்கிறது மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கணும். இருக்கணும் தெரியாம இருக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க கவனத்தை வந்து ஈர்க்காத மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல மறைஞ்சு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா போதும். அதுக்கு நான் அங்க ஹைலைட்டா தெரியணும், என்ன அங்க எடுப்பா காமிச்சுக்கணும், நான் தான் அங்க பிரதானமா காமிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு கிடையாது. நடுத்தரமான உயரமா இருப்பீங்க. ஆனா எலும்புகள் தெரியும், முட்டி பாகங்கள் தெரியும், எடுப்பா தெரியும். அதுல அது லேசா சதை பூசி இருக்குமே தவிர, ஆனா வந்து பலம் இல்லாத இது கிடையாது. நல்லா இருக்கும், பலமா தான் இருக்கும் உடம்பு. நல்லா அழகா தான் இருக்கும் பாக்குறது. எலும்பா இருக்கிறதுனால பாக்குறதுக்கு இதா இருக்காது. அந்த எலும்புகள்ல தெரியுமே தவிர, ஆனா கவர்ச்சியா தான் இருக்கும். கன்னி ராசிக்காரங்க லக்னத்துக்காரங்க உண்மையான வயசோட கம்மியா தெரிவாங்க. நீங்க உண்மையான வயசோட அதிகமான வயசான மாதிரி தெரிவிங்க. உங்க தோற்றம் அப்படி தெரியும். உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படின்னா முட்டி, உங்க முட்டிக்கால்ல வந்து ஏதாவது ஒரு காய வடுவோ மச்சமோ இருக்கும். நிறைய பேருக்கு அது இருக்கும் முட்டிக்கால்ல. நேர்களே, இன்னும் மேலும் பல விஷயங்களோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.